ஜெய் சாயிராம். நமக்கு வலிக்கும் பொழுது நாம் அந்த வலியை நினைத்து துடியாய் துடித்து விடுகிறோம். ஆனால் அதே வலியை மற்றவர்களுக்கு நாம் தரும்போது மட்டும் எதை பற்றியும் கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை. அப்படி யோசித்தாலே போதும், மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்க மனம் விரும்பவே விரும்பாது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நில், கவனித்து இதை கேட்டுவிடு. வாய்ப்பை அலட்சியப்படுத்தி விடாதே. இந்த பதிவை நீ தொடும் பொழுதே உன்னுடைய அப்பாவின் ஸ்பரிசத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னுடைய வேதனைகள், மன போராட்டங்கள் எல்லாமே குறைந்து மனது பஞ்சு போல் லேசாகும். சோதித்து பார்க்கிறாயா? இது நான் உனக்கு சவாலாகவே கூறுகிறேன். கவனித்து கேட்டுப்பார். உன்னுடைய மாற்றம், உன்னுடைய மனதிற்கான மாற்றம் நிச்சயமாக உனக்கு தென்படும். ஆம் என் குழந்தா, முக்கியமானவை என்றுமே உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கும். முக்கியம் இல்லாதவையோ ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு மட்டும்தான் பயன்படும். ஆம் என் குழந்தா, எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது என்பதில் உன்னை சுற்றியுள்ள எல்லோருமே தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். மிக மிக தெளிவாகத்தான் இருக்கிறாய். ஆனால் நீதான் சில நேரங்களில் தெளிவில்லாமல் முக்கியம் இல்லை என்று நினைப்பவர்களையே முக்கியமானவர்கள் என்று நினைத்து காயப்பட்டு கண்ணீரோடு வாழ்வை வீணடித்து கொண்டு இருக்கிறாய். எந்த சூழலிலும் விரும்பியவர்களை விட்டு விலகி தூரமாக சென்று விடாதே என் பிள்ளையே. எந்த சூழலிலும் தூரமாக சென்று விடாதே உன்னை விரும்பியவர்களிடமிருந்து. உண்மையாக விரும்பியவர்களோடு உயிர் உள்ளவரை சேர்ந்து வாழ பழகிக்கொள். உன்னுடைய உயிர் இருக்கும் வரை சேர்ந்து வாழ பழகிக்கொள். உயிராக விரும்பியவர்களை எப்பொழுதுமே ஒதுக்கி வைத்து விடாதே. ஒதுக்கி வைத்துவிட்டு நீ வேறு யாரோடு மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வாழ்ந்து விடவே முடியாது என் பிள்ளையே. நான் கூறுவது சரிதானே? நான் உன்னோடு தான் உனக்காக இருந்து கொண்டு உனக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை இப்பொழுது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உனக்கு எது தேவை, எது தேவை இல்லாதது என்பதை நீ அறிவதற்கு முன்பாகவே நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உனக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும்தான் நான் உன்னிடம் அனுப்புவேன். தேவை இல்லாததை உன்னிடம் இருந்து சற்று விலகியே வைப்பேன். இப்பொழுது புரிகிறதா என்னுடைய ஸ்பரிசம்? நான் உன் கையை பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் கை எப்பொழுதும் உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. தேவைப்படும் நேரத்தில் உன்னை இழுத்து பிடிக்கவும் நானே உனக்கு உதவியாக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் அபரீதமாக நேசித்த ஒருவரை எப்படி உன்னால் வெறுக்க முடிகிறது என் குழந்தா? உன்னால் வெறுக்கவே முடியாது, வெறுக்கவும் கூடாது. எந்த புள்ளியில் உன்னுடைய அன்பு வெறுப்பாக மாறுகிறது என்பதை சிந்தனை செய். அப்படி மாறினால் அது உண்மையான அன்புதானா என்று உன்னுடைய கேள்வியை உன் மனதிற்குள் நீயே கேட்டுப்பார். தீர்க்கவே முடியாத எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓர் உருவம் கொடுத்து, அதற்கு ஒரு உருவம் கொடுத்து, அதற்கு ஒரு பெயரும் வைத்தால் அது உன்னுடைய பெயராகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் உன்னால் சரி செய்திட முடியும் என்பதுதான் உண்மையான நம்பிக்கை. கொஞ்சம் சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் குணமும் மட்டும் இருந்து விட்டாலே போதும், எதையுமே சுலபமாக சரி செய்து விடலாம். ஆம் என் குழந்தா, எதையுமே சுலபமாக சரி செய்து விடலாம் தானே. எப்பொழுதுமே உனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்து விடாதே. அதே போல அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று மட்டும் எண்ணி விடாதே. ஏனென்றால் உன் கண்களிலிருந்து வரும் கண்ணீருக்கு காரியமானவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான பதில் அந்த காலமே கொடுக்கும்.
அந்த காலமே அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கும். உன்னுடைய வழிகளை வெற்றிக்கு உரமாக்க கற்றுக்கொள். வாழ்வில் பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதும் அடிக்கடி சறுக்கி விழ வேண்டியிருக்கும் என்பதும் யதார்த்தம்தான் என் குழந்தா. அறிவையும் கருணையையும் ஒன்று கொண்டு பணயம் வைக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எந்த அவசியமும் இல்லை என் பிள்ளையே. எல்லையே இல்லாத கருணையும் அதே சமயத்தில் எல்லையே இல்லாத அறிவும் உனக்கு இருந்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கருணையும் அறிவும் அளவில்லாமல் உன்னிடம் இருந்து கொண்டிருக்கட்டும். இரண்டும் நெருங்கி வந்து இணையாக உன்னிடம் செயல்படட்டும். எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் உயிரில்லாத பணம்தான் உயிருள்ள மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி எடுக்கிறது என்பதை புரிந்து கொள். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன், உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்துக் கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்த எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே.
உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. எப்பொழுதும் உன்னுடன் உன் மனதிற்குள் உன் சாயப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை விட்டு யார் சென்றாலும் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதிக அன்பு இருக்கும் நமக்குள் கோபம் இருப்பது மிக தவறொன்றுமில்லை. அதனால் நீ கோபப்பட்டதை நினைத்து நினைத்து மன வருத்தப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடப்பது எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க, பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது, நல்ல காலம் வந்துவிட்டது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்த யாரும் வீண் போக மாட்டார்கள். நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாகும். ஆனால் கிடைத்தே தீரும். ஏனென்றால் வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான். கிடைக்கும், நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தால், தம் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும். எல்லோருக்குமே அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து மிக ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்கத் துவங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டும் விட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரத்தை கூட தொடவே இல்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்குத்தான் என்று கூறியது. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா?
நீ என்னோடு போட்டி போடுவதற்கு தகுதியானவர் தானா என்பதை முதலில் சிந்தித்துப் பார்த்தாயா என்று கேட்டது. எறும்பை பார்த்து கேலியும் செய்தது பறவை. கேலி செய்து நகைத்ததும் விட்டது பறவை. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றும் அடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை மிக ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, பறவையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாக கிடைத்தாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் கிடைக்கும் என்று கூறியது அந்த எறும்பு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சந்தோஷமாக அந்த எறும்பு கூறியதை கேட்ட பறவை தலை குனிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக வெற்றியை நம்பசம் ஆக்குவார். வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்று கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியோடும் பயணத்தை மேற்கொண்டே இருக்க வேண்டும். போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை சுலபமாக அடையலாம். வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்தே காட்டிவிடலாம். மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாக போகிறது. வாழ்வின் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது நாளை விடியலில். நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி
ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும், அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. நல்ல நிகழ்வு, நல்ல செய்தி, அதிர்ஷ்டகரமான நாள் என்பது பண வரவால் தான் நடக்கப் போகிறது, நிகழப்போகிறது என்று நினைக்காதே. அதிர்ஷ்டம் என்பது, நல்ல நிகழ்வு என்பது, நல்ல செய்தி என்பது உன்னுடைய எண்ணத்தில் தான் இருக்கிறது. உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உனக்கான நாள் அமையும், உனக்கான வாழ்வும் அமையும். மற்றவர்களுக்கு உதவி செய்தால், தேவை என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவினால், அந்த இறைவனே உன் கண்முன் வந்து காட்சி கொடுப்பார். என்னதான் செய்தாலும், நித்தம் நித்தம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாலும், சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே. நீங்கள் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது வேறு எங்கேனும் சென்று விட்டீர்களா என்று என்னிடம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ எங்கே சென்றாலும், நீ எந்த வேலைகளில் ஈடுபட்டாலும், நீ பார்க்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை சூழ்ந்து எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்டாலும் கூட, உன் மன போராட்டத்தால், பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல், யாரும் உதவிக்கு இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாய். அதனால் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கதியாய் நிற்பது போல நிற்கின்றாய். எப்படி இருந்தாலும், நீ என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், என்னுடைய அழுத்தமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னுள் தான் இருக்கிறேன், உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்வாய். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே மாறவில்லை, எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று நீ வருத்தப்படுவதால் எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும், கடக்கப் போவதை கடந்தேதான் ஆக வேண்டும். நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? முழு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் அவர்களுடன் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன பிரச்சனையானாலும், என்ன துன்பமானாலும், என்னதான் நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். அனைத்தையும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வேறு எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை உணர்ந்து கொள், முழுவதுமாக புரிந்து கொள். உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும், உன் மன வேதனையையும், உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும், உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள்.
அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக் கொண்டே இரு, மனதால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும், நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே.